எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அபுல் கலாம் ஆசாத். ஸோ ஒரு முக்கியமான தலைவர் யாருன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஸோ இவரை பத்தி கண்டிப்பா எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கொஸ்டின்ஸ் இருக்கும். இவரை பத்தி கொஸ்டின்ஸ் இல்லாத கொஸ்டின்ஸ் ரொம்ப ரேர் தான். ஒரு முக்கியமான தலைவர், ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் இவரை பத்தி ரிலேட்டடா இருந்துட்டு இருக்கும். ஸோ இவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம முக்கியமானது யார், பகத்சிங் பார்த்தோம். ஸோ இப்போ செகண்டா யார் பார்க்க போறோம் அப்படின்னா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இவரோட பூர்வீகம் பார்த்தோம் அப்படின்னா வங்காளம். இவரோட பூர்வீகம் அப்படின்னு பார்த்தோம்னா எங்க, வங்காளம். இவங்க அப்பா அம்மா எல்லாமே எங்க இருந்திருப்பாங்கன்னா வங்காளத்துல தான் இருந்திருப்பாங்க. ஒரு 1857 என்ன நடக்கும், பெரும்புரட்சி நடக்கும். என்ன நடக்கும், பெரும்புரட்சி நடக்கும். இந்த பெரும்புரட்சினால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க மொத்தமா கிளம்பி எங்க போயிருவாங்க அப்படின்னா சவுதிக்கு போயிருவாங்க. எங்க போயிருவாங்க, சவுதி அரேபியாவுக்கு போயிருவாங்க. சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா அப்படின்ற இடத்துக்கு போயிருவாங்க. எங்க போயிருவாங்க, மெக்காவுக்கு போயிருவாங்க. ஸோ அங்கே போய் கொஞ்ச நாள் இருப்பாங்க. எப்போ 1857 ரொம்ப நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 1888 நவம்பர் 11 யாரு, அபுல் கலாம் ஆசாத் அவங்க பிறப்பார். இவரோட பிறப்பு. ஸோ இவர் பிறந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் 1890 2 வருஷம் கழிச்சு எங்க வராங்க அப்படின்னா கொல்கத்தாவுக்கு வந்துருவாங்க. ஃபேமிலியோட எல்லாருமே எங்க வந்துருவாங்க, கொல்கத்தாவுக்கு கிளம்பி வந்துருவாங்க. 1890 கொல்கத்தா வந்துருவாங்க. ஸோ கொல்கத்தா வந்து அங்கே இருப்பாங்க. கொஞ்ச நாள் அங்கே சர்வே பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் அபுல் கலாம் ஆசாத் வந்துட்டு கொஞ்சம் பிரில்லியண்டான ஆள். என்ன பண்ணுவாங்க, 10 வயசுலயே என்ன பண்ணுவார், குரான் எல்லாமே படிச்சிருப்பார். 10 வயசுல குரான் ஃபுல்லாவே படிச்சிருப்பாரு. 12 வயசுல என்ன பண்ணுவாருன்னா கட்டுரை எழுதிருப்பாரு. எதுல, இலக்கியம் சம்பந்தமான இதழ்கள்ல. இலக்கியம் சம்பந்தமான இதழ்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டுரை எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. எத்தனை வயசுல, 12 வயசுல. அதுக்கப்புறம் 16 வயசுல சொந்தமாவே என்ன செஞ்சுவாரு, பத்திரிகை, வார பத்திரிகைகள் தொடங்கிடுவார். வார பத்திரிகைகள் தொடங்கியிருப்பார். எத்தனை வயசுல, 16 வயசுல. அதுக்கப்புறம் 17 வயசுல அந்த நம்ம இந்துக்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு குருஜி, அந்த அந்த ஸ்தானத்துக்கு வராது. ஒரு சிறந்த முஸ்லிம் ஆன்மீகவாதியா மாறிவார். என்ன, ஆன்மீகவாதியாக மாறிவார். எத்தனை, 17 வயசுல. ஸோ இதுதான் அவரோட சின்ன வயசு வாழ்க்கை புத்தகம். இவர் நிறைய லாங்குவேஜஸ்லாம் பேசுவார். உருதுலாம் நல்லா பேசுவார், இங்கிலீஷ் நல்லா பேசுவார். நல்ல பேச்சு திறமை, அதிகமான நல்ல பேச்சு திறமை. தன்னோட பேச்சால நிறைய பேரை கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு காந்தமான குரல், அந்த பேச்சுல நல்ல ஒரு தெளிவு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கிட்ட இருந்தது. இதுக்கிடையில என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நாட்டுப்பற்று இளைஞர்கள்ட்ட வரவேற்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு நாட்டுப்பற்று ஒரு இளைஞர்கிட்ட வர வேணும் அப்படின்னா, முதல்ல அவனை பேசி, அதாவது அவனை ஒரு புரட்சியின் ஒரு தூண்டுதலாக அவனை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக, அந்த தேசிய இயக்கத்துக்குள்ள இளைஞர்களுக்குள்ளாம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவார்னா பேச ஆரம்பிப்பார். இளைஞர்கள்கிட்ட எல்லாமே பேச ஆரம்பிப்பார். நிறைய பேசுவார். அதாவது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி இன்ஸ்பயர் ஆகுமோ அதே போலதான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவரோட பேச்சு கேட்டோம் அப்படின்னா எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகி எங்க வந்துருவாங்க, புரட்சிக்கு, அதாவது தேசிய இயக்கங்களுக்கு உள்ள வந்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணிப்பாருன்னா உள்ள இழுத்துப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த டைம்ல யாருன்னா அரவிந்த் கோஷ். யாரு, அரவிந்த் கோஷ். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வங்காளம், பீகார், எங்க அப்படின்னா வங்காளம், பீகார், ஒரு சின்ன சின்ன இயக்கங்களா வச்சு என்ன, எதுக்கு, ஆங்கிலேயரை எதிர்த்து போரிடுறதுக்காக சின்ன இயக்கங்களா உருவாக்கிட்டு இருப்பாரு. என்னது, எதிர்க்கிறது, ஆங்கிலேய எதிர்க்க சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் வச்சு என்ன செஞ்சுட்டு இருப்பாருன்னா, ஆங்கிலேயர் எதிர்க்காக சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ இவர் போய் எங்க பாக்குறாரு, அரவிந்த் கோஷை பாக்குறாரு. அரவிந்த் கோஷை பார்த்து சொல்றாரு, ஏன் இந்த இயக்கங்கள் எல்லாமே இந்த 2 மாகாணங்களை மட்டும் இருக்கணும், ஏன் இந்த 2 மாகாணங்களை மட்டும் இருக்கணும், இதை நாம இந்தியா ஃபுல்லா பல கிளைகள் உருவாக்கி கொண்டு போனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ கேட்டுட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவரே என்ன பண்ணுவார் அப்படின்னா மாறுவேடம் அணிஞ்சுவார். என்னது, மாறுவேடம் போட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணுவார். எங்க ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லாவே டிராவல் பண்ணுவார். டிராவல் பண்ணி இந்த கிளைகளை பத்தி எடுத்து சொல்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவார். இந்த இந்த டைம்ல தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அல்கிலால், என்னது, அல்கிலால் அப்படின்ற ஒரு வார பத்திரிகையை தொடங்குவார். இந்த புரட்சிகள் எல்லாமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக என்ன பண்ணுவாரு, அல்கிலால் அப்படின்ற ஒரு வார பத்திரிகையை கொண்டு வருவார். ஸோ இந்த பத்திரிகையை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா அப்படின்னா, ஆங்கிலேயர்ஸ் என்ன பண்ணுவோம், சுதாரிச்சுக்கணும். ஸோ பத்திரிகையில புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த பத்திரிகையை முதல்ல பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
1915 இந்த பத்திரிகை என்ன செஞ்சுருவாங்க, தடை செஞ்சுருவாங்க. எதை? அல்கிலால். அல்கிலால் அப்படின்றது ஒரு உருது பத்திரிகை. என்ன பத்திரிகை? உருது பத்திரிகை. ஸோ இதை தடை செஞ்சுக்கணும். இவர் என்ன செஞ்சுருவார் மறுபடியும் அப்படின்னா, அல்பலாக், என்னன்னா அல்பலாக் அப்படின்னு மீண்டும் ஒரு பத்திரிகையை தொடங்குவார். ஸோ ஆங்கிலேயர்ஸ் மறுபடியும் என்ன செய்யும் அப்படின்னா, இதையும் தடை செஞ்சிடும். இதையும் தடை செஞ்சுட்டு இவர் எங்க, வங்காளத்துக்குள்ள வரக்கூடாது. எங்க வரக்கூடாது? வங்காளத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு அங்கேயும் இவரை பேன் பண்ணிடுவாங்க. ஸோ வங்காளத்துக்குள்ள பேன் பண்ணதுக்கு அப்புறம் அது கூட சேர்த்து எங்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, பம்பாய், எங்க, பம்பாய், பஞ்சாப், அதுக்கப்புறம் டெல்லி, அதுக்கப்புறம் யூபி, உத்தரப்பிரதேசம், இங்க எல்லாமே இவர் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, இவர் இங்க வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, தடை போட்டுருவாங்க. யாருக்கு? அபுல் கலாம் ஆசாத்துக்கு. ஸோ தடை போட்டதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிளம்பி எங்க போயிடுவார் அப்படின்னா, பீகார் போயிடுவார். மறுபடியும் எங்க போயிடுவாரு? பீகாருக்கே போயிடுவார். எங்க? பீகாருக்கு போயிடுவார். பீகாருக்கு போயிடுவார். இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க ஒரு 6 மாசம் இருப்பாரு. எத்தனை மாசம் இருப்பாரு? 6 மாசம் இருப்பாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு தொடர்ந்து சிறை தான். வருவாரு, வெளில போவாரு, வருவாரு, வெளில போவார். இந்த மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு என்னது, சிறையிலேயே தன்னோட வாழ்நாள கழிச்சிருப்பாரு. இந்த டைம்ல தான் என்ன நடக்கும்னா, ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும். என்னது, 1920 அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து என்ன நடக்கும், ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும். அதுல இவரோட பங்கு கொள்வாரு. இந்த டைம்ல தான் யாரை பார்ப்பாரு அப்படின்னா, திலகரையும் யார, காந்தியடிகளையும் பார்ப்பாரு. இந்த டைம்ல எப்போ, 1920 இந்த காலகட்டங்கள்ல 2 பேரையும் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, 1923 காங்கிரஸோட தலைவரா ஆவார். எந்த மாநாட்டுக்கு தலைவரா இருப்பார் அப்படின்னா, காக்கிநாடா. எந்த மாநாடு? காக்கிநாடா அப்படின்றத தலைவரா இருப்பார் 1923. அப்போ இவரோட வயசு 35. ஸோ இளம் வயதுல காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா இவர் தான், இளம் வயது. ஸோ இளம் வயதுல காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியது யாருன்னா அபுல் கலாம் ஆசாத் தான். அதுக்கப்புறம் காங்கிரஸ் மாநாட்டுல எப்ப இருந்துப்பாருன்னா, 1940 45 வரைக்கும் ஒரு 6 வருஷம் இருந்திருப்பாரு. 1945. ஏன்னா இந்த டைம்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்திருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த காங்கிரஸ் அப்படின்னு ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அது தடை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல எந்த ஒரு மாநாடும் நடந்திருக்காது. ஸோ அந்த டைம்ல லீடரும் எடுக்க முடியாதனால தொடர்ந்து ஒரு 5-6 வருஷம் இவர் தான் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, 1946 நேரு தலைமையில ஒரு இடைக்கால அரசாங்கம் ஒன்றும் அமையும். எந்த வருஷம்? 1946 யார் தலைமையில? ஜவஹர்லால் நேரு தலைமையில இடைக்கால அரசாங்கம் அமையும். இடைக்கால அரசாங்கம் அமையும். அதுல இவர் என்னது, கல்வி அமைச்சரா பதவியேற்பார். என்ன அமைச்சரா? கல்வி அமைச்சரா பதவியேற்பாரு. கல்வி அமைச்சராக பதவியேற்பாரு. கல்வி அமைச்சரா பதவியேற்ற அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். என்னன்னா, அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, 14 வயது 14 வயதுக்குள்ள எல்லாருமே என்னது, கட்டாய கல்வி அப்படின்றத கொண்டு வருவார். எல்லாமே கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வருவார். 2 என்னன்னா, 1951 ஐஐடி கோரக்பூர் கொண்டு வந்திருப்பார். அதுக்கு அந்த கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டியிருப்பார். எதுக்கு? ஐஐடி கோரக்பூருக்கு. அதுக்கப்புறம் 3ஆவதா பார்த்தோம்னா, 1953 யுஜிசி பல்கலை மானிய குழு, பல்கலைக்கழக மானிய குழு. ஸோ மானிய குழு கொண்டு வந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்களுக்கு கொண்டு வந்திருப்பாரு. அதாவது என்னென்ன கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னா, ஏயுசிடிவி இதுக்கு அடிக்கல் நாட்டியிருப்பாரு. இது இந்த டைம்ல இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஜாமியா மிலியா எங்கன்னா ஊபியில் அங்க ஒரு கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டியிருப்பாரு. ஸோ இவ்வளவுதான் அவரோட முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளவுதான். இதுக்கடையில இவர் எப்ப இறந்திருப்பாரு அப்படின்னா, 1958. எந்த வருஷம் இறந்திருப்பாரு? 1958 இறந்திருப்பாரு. எந்த வருஷம்? 1958 பிப்ரவரி 22 இறந்திருப்பாரு. என்னன்னா, பக்கவாதம் ஏற்பட்டு இறந்திருப்பாரு. 1958 பிப்ரவரி 22.
அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 1992 இவருக்கு பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க. எப்போ 1992. ஸோ இவ்வளோ பத்தின விஷயங்கள் இவ்வளோதான். இதுதான் கொஸ்டின் ஏரியாவும் கூட. மெயினாக தெரிஞ்சுக்கொண்டது அல்கிலால் அப்படின்றது ஒரு உருது பத்திரிகை அப்படின்றது தான். அது போக வேற என்ன முக்கியமானதுன்னா இவரோட படைப்புகள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அது கொஞ்சம் முக்கியமான ஏரியா. ஃபர்ஸ்ட் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா சுதந்திரத்தில் வெற்றி பெற்றது. இந்தியா சுதந்திரத்தில் வெற்றி பெற்றது. ஸோ அப்படின்ற ஒரு படைப்பு. அதுக்கப்புறம் ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா குபார் இ கஃபீர். அதுக்கப்புறம் தாஸ் கிராக். என்னதான் அப்படின்னா தாஸ் கிராக். அதுக்கப்புறம் நாலாவதா ஒன்று முக்கியமானது தாஜ்னுமால் கரான். ஸோ இவ்வளோதான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படி முக்கியமானது இதுதான். இது போக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா இவரோட என்னது பிறந்த நாளை தான் தேசிய கல்வி நாளாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. எப்போ? நவம்பர் 11 தேசிய கல்வி நாள். ஸோ இது ஒரு முக்கியமான இது. ஸோ இவரை பத்தி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்து முஸ்லீம் அப்படின்றத பிரிக்கக்கூடாது. இந்து முஸ்லீம் தனிநாடு கோரிக்கை வைக்கக்கூடாது. தனிநாடு கோரிக்கை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா என்ன பண்ணுவார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா என்ன சொல்லுவாரு, நமக்கு தனிநாடு தான் வேணும், பாகிஸ்தான் வந்து தனிநாடா வேணும் அப்படின்னு கேட்பாரு. ஆனா அபுல் கலாம் ஆசாத் என்ன சொல்லுவார்னா தனிநாடு கூடாது. நீங்க தனிநாடா பிரிச்சீங்கன்னா இப்போ பாகிஸ்தான்ல வெறும் முஸ்லீமா வைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் கஷ்டம். இதே சமயத்துல நீங்க பாகிஸ்தான்ல வெறும் முஸ்லீம் இல்லாம கொஞ்சம் இந்துக்களும் அங்க வர்றாங்க அப்படின்னா அந்த இந்துக்களுக்குன்னு நீங்க தனிப்பகுதி ஒதுக்கணும். என்ன பண்ணணும்? தனிப்பகுதி ஒதுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆட்சி பண்றது கஷ்டம். அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்து முஸ்லீம்களை எப்பவுமே பிரிச்சு பார்க்காதீங்க. தனிநாடு கோரிக்கை அப்படின்றது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முகமது அலி ஜின்னாவுக்கும் சொல்லுவாரு. அவருக்கு ஆதரவும் தரமாட்டாரு. அதனால முகமது அலி ஜின்னா என்ன சொல்லுவாரு அப்படின்னா இவரை காங்கிரஸ் சோபாஸ் அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? காங்கிரஸ் சோபாஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுதான் முக்கியமாக நடந்திருக்கும். இது போக இவரை காந்தி புகழ்ந்திருப்பாங்க. காந்தியடிகள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை ஒரு நல்ல யாருன்னா அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, அதுக்கப்புறம் பித்தாகரஸ் இந்த 3 பேரை போல இவரும் ஒரு சிறந்த ஆளுமை திறன் கொண்டவர் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க. யாரை பத்தி? ஆசாத்தை பத்தி, காந்தியடிகள். ஸோ இவரை பத்தின முக்கியமான டீட்டெயில்ஸ் இவ்வளவுதான். வெப்சைட்லயும் இவ்வளவுதான் இருக்கு, புக்ஸ்லயும் இவ்வளவுதான் இருக்கு. ஸ்கூல் புக்ஸ்ல உள்ளது எல்லாமே கம்பேரிசன் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்றது குரூப் 2க்கு. அதனால வெறும் புக்ல உள்ளது மட்டும் சொன்னா போதாது. அதனால நிறைய வெப்சைட்டு புக்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி தான் இந்த டேட்டாஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ இவ்வளவுதான் ஓவராலாகவே வெப்சைட்லையும் சரி அதர் புக்ஸ்ல நிறைய கலெக்ட் பண்ணதில்லை. இவ்வளோதான் டீட்டெயில்ஸ் இருக்கு. இந்த டீட்டெயில்ஸ் நமக்கு போதும். குரூப் 2க்கு நமக்கு இந்த ஒரு டீட்டெயில்ஸ் போதும். இதை கிளியர் எழுதினாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து யாராச்சும் ஒரு தலைவர்கள் பார்ப்போம். நாளை காலையில் பார்ப்போம். தேங்க்யூ.